குபேரா டைரக்டர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, சுனைனா, பாக்கியராஜ் இந்த மாதிரியான பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து ரிலீஸ் இருக்கக்கூடிய இந்த படம் தான் குபேரா. இந்த படத்தில் இவ்வளவு அக்கப்போரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த குபேரா படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்க போனப்போ எனக்கு தேட்டரில் ஒரு பேட் ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு வங்கக்கடலில் ஆயில் இருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரிசர்ச் டீமை அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆயில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அந்த ரிசர்ச் பண்ண டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேவு பார்க்குற வேலையை பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த கார்ப்பரேட் கம்பெனி அந்த இன்ஃபார்மரை தவிர அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆயில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியில் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அங்கே ரிசர்ச் பண்ண எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் வந்துட்டு இந்தியாவோட ரூலிங் பார்ட்டியாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸை வந்துட்டு எடுக்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வச்சு நாங்கள் வந்துட்டு அதாவது இந்தியாவில் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நாங்கள் அடுத்த டைம் எலெக்ஷனில் ஆட்சியவே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் உனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதனால் அந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க வந்து கன்வின்ஸ் ஆகி அந்த ப்ராஜெக்டை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் எங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டும் வைக்கிறாங்க. இந்த ஓனரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ கோடி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனரோட அப்பா வந்துட்டு இந்த டீலை வந்துட்டு நீயே டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பண்ணாத, அது உனக்கு தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அதனால் இதுக்கு நீ 3ஆவதாக ஒரு ஆள் வச்சு பண்ணு, உனக்கும் அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கும் இடையில 3ஆவதாக ஒரு ஆளை வச்சு அவங்க மூலியமாக நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல தான் ஒரு சிபிஐ ஆஃபீஸரை வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு நேர்மையான சிபிஐ ஆஃபீஸராக இருந்து ஒரு எம்எல்ஏவையே வந்துட்டு ரைட் பண்ணியிருப்பார். அதனால் ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட அவர் வந்துட்டு இந்த சிபிஐ ஆஃபீஸர் மேலே நிறைய பொய் கேஸ்களை போட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி இவரால் வர முடியாது. அதனால் இவர் நீதி நேர்மை எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட்காரங்களோட கை கோர்த்துட்டு இவங்களுக்கு அந்த என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்க வந்துடுவார். ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட் கம்பெனியிலேருந்து அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் அந்த பல லட்சம் கோடியை எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்குது. நாகார்ஜுனா இந்த படத்தில் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் சொன்னல, அந்த சிபிஐ ஆஃபீஸரோட கேரக்டர் தான் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவர் எப்படி இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு அறிமுகமாக இருப்பார் அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பையனோட அப்பா வந்துட்டு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கையில் நாகார்ஜுனா அங்கே ரைடு போயிட்டு அவங்க கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் பெனால்ட்டி கட்ட வச்சுருப்பார். இதன் மூலியமாக தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகார்ஜுனாவை தெரியும். ஆக்சுவலாக இவர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொலிட்டீஷியனை வந்து ரைட் பண்ணி அதனால தான் ஜெயிலுக்கு போயிருப்பார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இவர் எந்த பொலிட்டீஷியனை போய் ரைட் பண்ணார், அப்புறம் அதனால் இவருக்கு இவர் மேலே என்ன மாதிரியான பொய் கேஸ் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லாமல் வெறும் மேலோட்டமாக மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த நாகார்ஜுனா அந்த பணத்தை கார்ப்பரேட் கிட்ட இருந்து பொலிட்டீஷியனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நூதனங்களை கையாளுறாரு அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம தனுஷ் வந்து அறிமுகமாகிறாரு. ஆக்சுவலாக ஒரு பிச்சைக்காரர்கள் மூலியமாக இந்த பணத்தை வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற பிளானை வந்து நாகார்ஜுனா சொல்கிறாரு. இதை அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய நம்ம தனுஷ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 கேரக்டர்கள் வர்றாங்க. இவங்களை சுற்றி தான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்து ட்ராவல் ஆகுது. இந்த படத்தில் நாகார்ஜுனாவோட ஒய்ஃபாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுனைனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறமா ராஷ்மிகா மந்தனா வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு ஜோடியாக இல்லாமல்
கூடவே சப்போர்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான கேரக்டரில் தான் வர்றாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்டா தியேட்டருக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. அப்போ செகண்ட் ஹாஃபாவது ஒழுங்கா போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் போகுது. நான் இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். படம் பார்க்க நான் தியேட்டருக்கு போனப்ப ஒரு விஷயம் என்னை டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்க போன ஆடியன்ஸில் மொத்தமே என்ன சேர்த்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 பேர் தான் இருந்திருப்போம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த படம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆடியன்ஸை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த படத்துல இப்படி ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ப்ளஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் சார் தான். ஆக்சுவலாக படத்தில் வேறு லெவலில் தலைமை ஆக்ட் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஆக்டிங் நின்று பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். இப்போது இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு பிச்சைக்காரன் என்ன மாதிரியான சுபாவங்கள் கொண்டு இருப்பாங்க. இப்போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஒரு பிச்சைக்காரனை வந்து அடக்குமுறை பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல அவர் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? நார்மலாகவே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு 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 நார்மலான ஒரு பீப்புளை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய, அதாவது தன்னோட வாழ்க்கை பிழைப்புக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்து வாழக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தன்னோட ரியாக்ஷன் மூலியமா வெளிப்படுத்துகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த படத்தில் தனுஷ் சார் வந்து வேறு லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து ஏன்டா இப்படி படம் எடுத்து சொதப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியாக இருக்குது. அடுத்ததான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா, இவங்க இந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் இவங்களோட கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து போகுது அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ஒத்து போனால் கூட படத்தில் கதையே இல்லைங்க. பெருசாக வந்துட்டு ஒரு ஹைப் கொண்டு போகிற மாதிரி இந்த படத்தில் கதையே கிடையாது. தேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடித்து கைதட்டுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அப்படி இருந்தால் தானே ரசித்து ஒரு படத்தை பார்க்க முடியும். இப்படி உட்காந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிற படத்தை யார் உட்காந்து பார்ப்பா அப்படிங்கிற விஷயம் தான் அந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சுனைனா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த படத்தில் வர்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா சாரோட பேரா வந்துட்டு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆக்டிங்கை வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாக்யராஜ் சார், யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய நம்ம தனுஷ் சார் அவர்களை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அரவணைச்சு ஆதரவாக வளர்த்துட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சார் தான். இவரும் நம்ம தனுஷ் சார் கூட சேர்ந்துட்டு அந்த ரோட்டோரங்களில் கோயில்களில் பிச்சை எடுக்கிற கேரக்டர் மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களா வாழ்ந்து வர்ற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் தான் முழுக்க முழுக்க தனுஷை வந்து இந்த படம் முழுக்கவே வளர்த்து வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் சார் வந்துட்டு எப்படி அவரோட ஃபேமிலியை விட்டு பிரிகிறாரு, அப்புறம் அவர் எப்படி ஒரு பிச்சைக்காரனாக மாறுறாரு, இப்படிங்கிற விஷயமெல்லாம் டீட்டெயில்டாக அந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை இவங்க இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன்ல, நாகார்ஜுனா சார் வந்துட்டு என்ன மாதிரியான கேஸ்களுக்காகலாம் உள்ளே போனார், அவர் யாரை ரைட் பண்ணார், அப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி அவர் ரைட் பண்ணார்ல, இந்த மாதிரியான மாஸ் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எந்த விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி காட்டுமோ அந்த விஷயங்களை வந்துட்டு டீட்டெயில்டாக கொண்டு போயிட்டு எந்த விஷயம்லாம் நம்மளை கைத்தட்டி விசிலடிக்க வைக்குமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப புதுசு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு ஸ்டோரியிலையுமே சொல்லாத விஷயம். அதை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆயில் அண்ட் கேஸை கார்ப்பரேட் கைப்பற்றுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அதாவது அதை எப்படி வந்துட்டு கார்ப்பரேட் கையிலேருந்து அதற்கான அந்த லஞ்சத்தை வந்துட்டு பொலிட்டீஷியன்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் வந்துட்டு இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படிங்கிற விஷயம்லாம் முழுக்க முழுக்க அந்த படம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரிய வரும். இந்த விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக
இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிச்சைக்காரன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 சீன்ஸை கூட அப்படியே டிட்டோவாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை ஃபுல்லாக ஒழிச்சே ஆகணும், அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுப்பார்ல, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து இந்த படத்துலையும் தனுஷ் சார் எடுக்கிறாரு. இவர் இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி சார் பண்ண மாதிரி அங்கே நம்ம இந்த ரோட்டோரங்களில் பிச்சை எடுக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லது செஞ்சாரா அப்படிங்கிறது இந்த படத்தோட ட்விஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த பிச்சைக்காரன் பார்ட் 1ல் வந்த ஒரு சீனையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு தன்னோட அம்மாக்காக போயிட்டு அந்த 1 மாதம் காலங்கள் வந்துட்டு அவர் பிச்சை எடுப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறாரு. ஆனால் 1 மாதம் கிடையாது, 1 நாள் பிச்சை எடுக்கிறாரு. அது நம்ம ஹீரோவா யார் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அதன் மூலியமாகவும் இந்த படத்தில் என்ன ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாமே படம் இவ்வளோ போரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த குபேரா. நீங்கள் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தெரிஞ்சதுக்கப்புறமா படம் போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட்டை வந்து நம்ம வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இந்த வீடியோவில் குபேரா படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.